12,000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வல்கனோ வெடிச்சு சிதறனால உலக நாடுகளுக்கு பல ஆபத்துகள் வந்திருக்கு. இந்த கண்டென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வெரடாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. எத்தியோப்பியாவில் இருக்கிற ஹெய்லி கியூபி அப்படின்ற ஒரு வல்கனோ, இது ஒரு ஷீல்டு வல்கனோ ஷீல்டு ஃபார்மேஷன்ல இருக்கும், அதனால ஷீல்டு வல்கனோன்னு பேரு. ஸோ இந்த வல்கனோ 12,000 வருஷத்துக்கு அப்புறம் வெடிச்சு சிதறி இருக்கு. இதுல இருந்து வெளியான சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆஷ் எல்லாமே ரெட் சீயை கிராஸ் பண்ணி ஏமன், ஓமனை கடந்து இந்தியா வரைக்கும் வர ஆரம்பிச்சு இப்போது சைனா நோக்கி நகர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஏர் பொல்யூஷன் பிளஸ் ஏர் டிராபிக், அதாவது ஃபிளைட்ஸ் போறதுல நிறைய தாமதங்கள் ஏற்படுதுன்றாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த வல்கனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வல்கனை எந்த லொகேஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் ஏரியால தான் இருக்கு. அந்த ஏரியா பேர் அஃபார் ரீஜியன். இந்த ரீஜன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூபியன் பிளேட், சொமாலியன் பிளேட் ரெண்டும் அப்படியே செப்பரேட் ஆகிற இடத்துல தான் இருக்கு, அதாவது டைவர்ஜென்ட் ஆகிற இடத்துல இருக்கு. ஸோ அந்த டைவர்ஜென்ட் ஆகிறனால அடியில் இருக்கிற மேக்மா வெளியே வந்து வெடிச்சு சிதறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை தவிர இந்த வால்கனோ வெடிக்கிறதுக்கான மற்ற காசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரஸ்ட் தின்னிங், ஃபிஷஸ் எரப்ஷன், செய்ஸ்மிக் ஆக்டிவிட்டி. இது மட்டும் இல்லாம எத்தியோப்பியாவை பத்தி பார்த்துடலாம். எத்தியோப்பியா ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. எங்க இருக்கு? ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்கு. இதோட பார்டரிங் கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா நார்த்ல எரித்ரியா, நார்த் ஈஸ்ட்ல ஜிபவுட்டி, ஈஸ்ட்லயும் சவுத் ஈஸ்ட்லயும் சொமாலியா, சவுத்ல கென்யா, வெஸ்ட்ல சவுத் சூடான், நார்த் வெஸ்ட்ல சூடான். ஸோ இது நீங்க எக்ஸாமுக்காக படிக்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தேங்க்யூ. Veranda ES, where your dream becomes reality.